பேக் பெயின் இருக்கா? ஷோல்டர்ல டீப் ஸ்ட்ராப் மார்க்ஸ் வருதா? ப்ரா போட்டா கூட கம்ஃபர்டபுளா இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? இதெல்லாம் சின்ன இஷ்யூ இல்ல. உங்களுக்கு பிரெஸ்ட் ஹெவியா இருந்தாலோ, இல்ல பிரெஸ்ட் வந்து ரொம்ப லூஸ் ஆயி சாக் ஆனாலோ வரக்கூடிய சைன்ஸ் இதெல்லாம் தான். பிரெஸ்ட் சாகிங் ஆர் லூஸ் பிரெஸ்ட் அப்படிங்கிறது லேடீஸ் வந்து காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். இந்த பிரெஸ்ட் சாகிங் எதனால வருது? இத வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ப்ரா போடுறதுனால வந்து உங்களோட பிரெஸ்ட் சாகிங் கம்மியாகுமா? இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? இது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் வரலாம், நெக் பெயின் வரலாம். ப்ரா ஸ்ட்ராப்ஸ் வந்து கன்டினியூஸா பிரஷர் குடுக்கறதுனால ஷோல்டர்ல மார்க்ஸ் வரலாம். ஹெவி சாகி பிரெஸ்ட் கீழ வந்து ஸ்கின் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கிறதுனால ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்வெட் அலர்ஜி, ரேஷஸ் இதெல்லாம் கூட வரலாம். எக்ஸர்சைஸ் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஜிம்ம அவாய்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹெவி சாகி பிரெஸ்ட் இருக்குன்னா, அத வச்சுட்டு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இமோஷனலி பார்த்தீங்கன்னா, இதனால கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி ட்ரெஸ் ஃபிட்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஷர்ட்ஸ் இதெல்லாம் போடுறத அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ ஹெவி சாகி பிரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூ மட்டும் இல்லைங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலே இதை அஃபெக்ட் பண்ணும். ஏன் இந்த பிரெஸ்ட் சாக் ஆகுது லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஏஜிங். எப்படி நமக்கு வயசாக ஆக வந்து ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் வந்து லூஸ் ஆகுதோ, அதே மாதிரி பிரெஸ்ட்டில் இருக்கிற ஸ்கின்னும் கிளாண்டும் லூஸ் ஆகும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து கொலாஜன் கம்மியாகிறது. அதனால ஸ்கின் எலாஸ்டிசிட்டி போயிடும். அடுத்து வந்து பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் பிரெஸ்ட் வந்து காத்து போன பலூன் மாதிரி டீஃப்ளேட் ஆகி சில பேருக்கு சாக் ஆயிரும். அடுத்து வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் நீங்கள் ரொம்ப ரேப்பிடாக வெயிட் லாஸ் பண்ணுறப்போ பிரெஸ்ட்டோட ஸ்கின் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நம்ம டைமே தரதில்லை. 0.5 kg per வீக்குக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரெஸ்ட் சாக் ஆகும். அடுத்து வந்து ஜெனட்டிக்ஸ். சில பேருக்கு ஜெனட்டிக்கலி வந்து ஸ்கின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு வீக்காக இருக்கும். ஸ்கின்னு வந்து வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாகிங் சீக்கிரம் நடக்கும். ஃபைனலாக வந்து ப்ரா ஃபிட்டிங். உங்களோட ப்ரா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா பிரெஸ்ட்டில் இருக்கிற ஸ்கின்னு, கிளாண்டு, லிகமெண்ட்ஸ் இதுலலாம் கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் இருக்கும். இதனால் சாகிங் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நடக்கிற பிரெஸ்ட் சாகிங்கை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நல்ல டயட். புரோட்டீன் அண்ட் கொலாஜன் ரிச் டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்கின் ஃபர்ம் ஆகும். சாகிங் வந்து ஓரளவு கம்மியாகும். பிரெஸ்ட் வந்து ஒரு மசில் கிடையாது. ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணி பிரெஸ்ட்டை லிஃப்ட் பண்ண முடியாது. பட் பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற செஸ்ட் மசில் ஃபோக்கஸ் பண்ணுற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா செஸ்ட் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால பிரெஸ்ட் லிஃப்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாகிங்கும் கொஞ்சம் கம்மியாகும். ஸ்டேபிள் வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் சாகிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், பிரெஸ்ட் டிஷ்யூவும் டீஃப்ளேட் ஆயிரும். குட் பாஸ்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காராமல் கூன் போட்ட மாதிரி உட்கார்றப்போ பிரெஸ்ட் லிகமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால சாகிங் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபைனலாக வந்து கரெக்டான ப்ரா சூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு பிரேசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸா. செகண்ட் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் வந்து ஒய்டாக இருக்கான்னு பாருங்கள். தேர்ட் வந்து சப்போர்ட் ஃபுல்லாக தருதா, 2 பிரெஸ்ட்டையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரா கப் வந்து ஃபுல் பிரெஸ்ட்டையும் கவர் பண்ணணும். கப்பை தாண்டி பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து வெளியே வரக்கூடாது. ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் ஒய்டாக இருக்க மாதிரி ஃபுல் கவரேஜ் ப்ராஸ் சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை எக்ஸசைஸ் இல்லைனா ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்கன்னா ஹை சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் என்னோட பிரெஸ்ட் சாகிங் சரியாகவே இல்லை. எனக்கு வந்து பிரெஸ்ட் சாகிங்னால இமோஷனலி டஃப்பாக இருக்குது, டெய்லி ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியல, இப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி வந்து பயங்கர பெனிஃபிட்ஸ் தரும். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் சேஃப் காஸ்மெட்டிக் சர்ஜரி. பண்ணுற எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரியிலும் லைஃப் சேஞ்சிங் ரிசல்ட்ஸ் தர ஒரே சர்ஜரி பிரெஸ்ட் லிஃப்ட் தான்.